வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னா, ஒரு யூனிட்டி ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டமில் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா எப்படி ஒரு க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது, டேம்பிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது, அப்புறம் பீக் டைம், இந்த மாதிரி டைம் விஷயங்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த ப்ராப்ளமில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இவ்வளவு பெருசாக இருக்கேன்னு பயந்துடாதீங்க. உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். அதுக்கு தான் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2லாம் போட்டு எழுதியிருக்கேன். கொஷின் பார்க்கலாம். எ யூனிட்டி ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம். யூனிட்டினா ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ ஒரே ஒரு ஃபீட்பேக் உள்ள ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. ஆஸ் அன் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்கு. அதில் என்ன ஃபங்க்ஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. g of s is equal to 10/s into s plus 5. டிட்டர்மைன் கண்டுபிடிக்கணும். அதனுடைய க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அதான் ஸ்டெப் 1. இதுதான் க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அப்புறமா டேம்பிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இந்த ஜீட்டா சிம்பிள் தான் டேம்பிங் ரேஷியோ. அப்புறம் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ஒமேகா என் தான் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்ஸ். ரைஸ் டைம் கண்டுபிடிக்கணும். ரைஸ் டைம்னா டிஆர். நெக்ஸ்ட் பீக் ஓவர் ஷூட் கண்டுபிடிக்கணும். பீக் ஓவர் ஷூட் ஸ்டெப் 8ல் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பீக் டைம் கண்டுபிடிக்கணும். பீக் டைமுக்கு சிம்பிள் டிபி. நெக்ஸ்ட் செட்டிலிங் டைம் கண்டுபிடிக்கணும். செட்டிலிங் டைம்னா டிஎஸ். ஃபார் எ ஸ்டெப் இன்புட் ஆஃப் 12 யூனிட்ஸ். இந்த 12 யூனிட்ஸ் யூஸ் ஆகாது, சும்மா கொடுக்கறது தான். ஓகேங்களா. ஸ்டெப் 1 g of s by 1 plus g of s h of s தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு பேர் தான் க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இதான் அதுக்கான ஃபார்முலா. கொஷினில் g of s கொடுத்துட்டாங்க, அப்படியே எடுத்து எழுதுருங்க. டிவைடட் பை 1 plus g of s, அகைன் g of s எடுத்து எழுதணும். பக்கத்தில் h of s இருக்கு. h of s இருந்ததுன்னா ஃபீட்பேக் லூப். கொஷினில் கொடுத்துட்டாங்க யூனிட்டி ஃபீட்பேக்னு, அப்போ கண்டிப்பாக நம்ம 1 தான் எடுத்துக்கணும் h of s. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 10 by s into s, s square, s into 5, 5s, divided by 1 plus 10 into 1, 10, s into s, s square, s into 5, 5s. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா எப்படி வந்ததுன்னு? நெக்ஸ்ட் அடுத்தது 10 by s square plus 5s divided by, இப்போ இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அது என்ன சார் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்? பாருங்க, இந்த இடத்துல நான் 1ன்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. s ஸ்கொயர் ப்ளஸ் 5s இன்ட்டு 1 என்ன வரும்? s ஸ்கொயர் 5s வந்துருச்சுங்களா. ப்ளஸ் 1 இன்ட்டு 10, 10 எழுதியாச்சுங்களா. டிவைடட் பை 1 இன்ட்டு s ஸ்கொயர் ப்ளஸ் 5s, s ஸ்கொயர் 5 ப்ளஸ் s ஸ்கொயர் ப்ளஸ் 5s. ஒன்லி கீழே டினாமினேட்டர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணதுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், s ஸ்கொயர் ப்ளஸ் 5s இங்கேயும் இருக்குது, இங்கேயும் s ஸ்கொயர் ப்ளஸ் 5s இருக்குது. இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கும் 10 by s ஸ்கொயர் ப்ளஸ் 5s ப்ளஸ் 10. 10 by s ஸ்கொயர் ப்ளஸ் 5s ப்ளஸ் 10. இதுதான் க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸ்டெப் 1 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 கம்பேர் டினாமினேட்டர். கம்பேர் டினாமினேட்டர்னா இதுதான் டினாமினேட்டர். இதில் கீழே இருக்கு இல்லையா, இதுதான் டினாமினேட்டர். இதை கம்பேர் பண்ண போகிறோம். எது கூட? இந்த ஈக்குவேஷன் கூட. s ஸ்கொயர் ப்ளஸ் 2 zeta omega n s plus omega n square. இது கூட கம்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம omega n square கம்பேர் பண்றோம். omega n square எங்க இருக்கு? இதுதான் omega n square 10. அப்போ omega n square equal to 10. ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட் 10. உங்க கால்குலேட்டர்ல ஸ்கொயர் ரூட் சிம்பிளை பிரஸ் பண்ணிட்டு 10 பிரஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் 3.162. இதுக்கு எப்பயுமே ஒரு ஒமேகா n என்னதுன்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் தான் ஒமேகா என். ஸோ இதுக்கு யூனிட் ரேட் பர் செகண்ட், அப்படின்னா ரேடியன் பர் செகண்ட்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஜீட்டா என்னது? டேம்பிங் ரேஷியோ தான் இருக்கு பாருங்க. டேம்பிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இதை கம்பேர் பண்ணுறோம். 2 ஜீட்டா ஒமேகா என் கம்பேர் பண்ணுறோம். அது எங்கே இருக்குது? இது இருக்கு பாருங்க. ஏன்னா இங்கே எஸ் இருக்குங்களா, எஸ்ஸுக்கு முன்னாடி இங்கே எஸ் இருக்கா, எஸ்ஸுக்கு முன்னாடி 5. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ 2 ஜீட்டா ஒமேகா என் இஸ் ஈக்குவல் டு இந்த 5 எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்
எனக்கு தேவை ஜீட்டா மட்டும்தான் தேவை. அப்போ இந்த 2வையும் இந்த ஒமேகா எண்ணையும் என்ன பண்ணலாம், ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 5/2 ஒமேகா என் ஜீட்டா ஈக்குவல் டு 5/2 ஒமேகா என். ஒமேகா என் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 3.162, அதை எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 × 3.162 வேல்யூ வந்து 6.324. 5/6.324 டிவைட் பண்ணிங்கன்னா கேல்குலேட்டரில் 0.7906 வரும். இதுதான் ஜீட்டா வேல்யூ. ஜீட்டா என்னது, டேம்பிங் ரேஷியோ. ஸோ அதுவும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 1 வந்து க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2ல் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் கண்டுபிடிக்கணும், டேம்பிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 3 ஒமேகா டி. ஒமேகா டின்னு பாருங்க, இந்த ஒமேகா டி எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா இந்த ரைஸ் டைம், பீக் டைம், செட்டிலிங் டைம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒமேகா டி யூஸ் ஆகும். ஒமேகா டி மீன்ஸ் டேம்பிங் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, டேம்ப் ஃப்ரீக்வன்சி. ஒமேகா டி இதுக்கு ஃபார்முலா இருக்குது, ஒமேகா என் √1 - ஜீட்டா ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒமேகா டி ஈக்குவல் டு ஒமேகா என். ஒமேகா என் எங்கே இருக்குது கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 3.162. அதை எடுத்து எழுதிக்கணும். √1 - ஜீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0.7906. அதை எடுத்து எழுதிக்கணும். இங்கே ஸ்கொயர் இருக்குதானே, ஹோல் ஸ்கொயர். எப்பயுமே வந்து கேல்குலேட்டரில் பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணணும். கேல்குலேட்டரில் 0.7906 ஸ்கொயர் பண்ணனா வரும் 0.6250 வரும். அப்புறமா இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும், ஒன்று கூட சப்ராக்ட் பண்ணால் 0.375. இப்போ இதுக்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தால் 0.6123. நீங்கள் கேல்குலேட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும், செக் பண்ணணும். இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேம்பிங் ஃப்ரீக்வன்சி கிடச்சிடும். ஒமேகா டி ஈக்குவல் டு 1.9360 ரேடியன் பர் செகண்ட். இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டு செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 தீட்டா கண்டுபிடிக்கணும். என்னது, தீட்டா ஈக்குவல் டு, இதில் வந்து நம்ம எப்பயுமே ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஆங்கிள் எல்லாத்துக்குமே எந்த கொஷின் கேட்டாலும் இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சணும். ஓகேங்களா, இந்த மாதிரி டேம்பிங் ரேஷியோ, ரைஸ் டைம், பீக் டைம்லாம் கேட்கும்போது இந்த ஆங்கிள் கேட்கல, ஆனால் நம்ம எழுதணும். ஓகேங்களா, ஸோ தீட்டா ஈக்குவல் டு tan inverse √1 - ஜீட்டா ஸ்கொயர் பை ஜீட்டா. ஸோ தீட்டா ஈக்குவல் டு tan inverse √1 - ஜீட்டா என்ன இருக்கு 0.7906, இந்த ஸ்கொயருக்கு தானே ஹோல் ஸ்கொயர், பை ஜீட்டா என்ன இருக்கு 0.7906. நெக்ஸ்ட் ஸ்டெப் tan inverse. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். எங்கே கண்டுபிடிச்சோம் பாருங்க, இதே தானே இங்கே இருக்குது. அப்போ இதை நம்ம டைரெக்டாக இந்த ஆன்சர் எடுத்து எழுதிடலாமா? இங்கே இவ்வளோ ஸ்டெப்பு போட தேவையில்லை. திரும்பவும் இதுதான் இங்கேயும் இருக்குது. அப்போது இதனுடைய ஆன்சர் எடுத்து அப்படியே இங்கே டேரெக்டாக எழுதுவோம். 0.6123 எடுத்து இங்கே எழுதிப்போம். டிவைடட் பை 0.7906. எதனோட வேல்யூ, ஜீட்டாவோட வேல்யூ. இப்போது ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள் கேல்குலேட்டரில். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 0.7744 வரும். டிவைட் பண்ணிவிட்டு உங்கள் கேல்குலேட்டரில் tan inverse டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு மோடை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேடுன்னு ஒரு வேர்டு வரும். அந்த ரேட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா tan inverse ப்ரெஸ் பண்ணி நீங்கள் 0.7744 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் 0.6589 ரேடியன்ஸ்னு வரும். ஸோ நீங்கள் டேரெக்டாக அப்படியே tan inverse போட்டு 0.7744 போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஸோ கேல்குலேட்டரில் மோடனை வந்து ரேடியனுக்கு மாற்றிடணும். ஸோ மோடை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரேடுன்னு வரும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா tan inverse சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 0.6589 ரேடியன்ஸ்னு வரும். ஸோ ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 டிஆர்னா என்னது, ரைஸ் டைம். ஓகேங்களா, ஸோ டிஆர் ஃபார்முலா π - θ பை ஒமேகா டி டேம்பிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ தீட்டா எது கண்டுபிடிச்சோன்னு தெரியுதுங்களா, இந்த ஃபார்முலாவில் பயன்படுது, அதாவது தான் தீட்டா கண்டுபிடிச்சிருக்கும். ஸோ டிஆர் இஸ் ஈக்குவல் டு π - θ பை ஒமேகா டி. இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஆர் இஸ் ஈக்குவல் டு π - θ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0.6589 டிவைடட் பை டேம்பிங் ஃப்ரீக்வன்சி ஒமேகா டி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 1.9360. இதை எப்படி கேல்குலேட்டரில் பண்ண சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் பைக்கு 3.14லாம் போடக்கூடாது, உங்கள் கேல்குலேட்டர்லேயே பைனே இருக்கும். ஓகேங்களா, கேல்குலேட்டரில் டவுனில் பார்த்தீங்கன்னா பை இருக்கும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி அந்த பை சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பை வந்துடும்.
அப்புறமா மைனஸ் 0.6589 டைப் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2.4826 வரும் டிவைட் பை 1.9360. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும் 1.283. ஒரு டைமுக்கு யூனிட் என்னது செகண்ட். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ரைஸ் டைம். ஈஸிங்களா இந்த ஸ்டெப் 5. ஸோ ஸ்டெப் 5 என்ன கண்டுபிடிச்சோம் ரைஸ் டைம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 6 பீக் டைம் கண்டுபிடிக்கணும். பீக் டைம் ஃபார்முலா TP is equal to pi by omega d damping frequency. So TP is equal to pi by omega d என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1.9360. இப்போ கால்குலேட்டர் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த பை சிம்பிள் கால்குலேட்டர் டவுனில் இருக்கும் அந்த பை சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிவைடட் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1.9360 டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் 1.622 செகண்ட்னு வரும். ஓகேங்களா. ஸோ டைமுக்கு யூனிட் செகண்ட் தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் 7 TS செட்டிலிங் டைம். ஸோ TS இஸ் ஈக்குவல் டு 4 by zeta omega n. இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ TS இஸ் ஈக்குவல் டு 4 by zeta என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 0.7906 பிராக்கெட்டுக்குள்ள ஒமேகா n. ஒமேகா n என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3.162. ஸோ ஃபர்ஸ்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க 2.4998. அப்புறமா என்ன பண்ணணும் இந்த 4ஐயும் 2.4998 டிவைட் பண்ண நம்மளுக்கு 1.6ன்னு ஆன்சர் வரும். ஸோ அதுதான் வந்து செட்டிலிங் டைம். ஸோ எல்லாத்துக்கும் யூனிட் மறக்கக்கூடாது செகண்ட். ஸோ செட்டிலிங் டைமும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 8 பர்சன்டேஜ் MP. இதோட மீனிங் என்னன்னா மேக்ஸிமம் பீக் ஷூட், பீக் ஓவர் ஷூட்னு சொல்லுவோம் இது. ஓகேங்களா. அதுதான் MPன்னு சொல்லுவோம். equal to e power minus pi zeta by root of 1 minus zeta square into 100. So percentage MP equal to minus pi. இந்த zeta value நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 0.7906. அதை எடுத்து இங்க எழுதிக்கங்க divided by root of 1 minus zeta square. Again zeta value என்னது 0.7906 the whole square into 100. இங்க இடம் இல்லைன்னா இங்க into 100 கீழே எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஈலாம் விட்டுறக்கூடாது, இ பவரில் தான் இதெல்லாம் இருக்குது. அப்புறமா இன்டூ 100. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா உங்கள் கேல்குலேட்டரில் மைனஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி பையை ப்ரெஸ் பண்ணுங்கள், இன்டூ 0.7906 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு மைனஸ் 2.487 வரும் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0.7906 த ஹோல் ஸ்கொயர் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்க இதுதானே இங்கேயும் இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்னது 0.613. அதை எடுத்து டேரெக்டாக எழுதிக்கலாம், நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இன்டூ 100 மறக்கக்கூடாது. ஓகேங்களா. இடம் இல்லை அடுத்த இடத்துல. ஸோ இது எழுதுனதுக்கு அப்புறமா இன்டூ 100. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் MP ஈக்குவல் டு இ பவர். இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க கால்குலேட்டரில். டிவைட் பண்ணினா உங்களுக்கு மைனஸ் 4.056 வரும் இன்டூ 100. நெக்ஸ்ட் இப்போ உங்கள் கால்குலேட்டரில் இ பவர் எக்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இ பவர் வந்துடும். பவர் என்ன டைப் பண்ணால் மைனஸ் 4.056 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இந்த மாதிரி வரும் 0.0173 இன்டூ 100. நெக்ஸ்ட் இப்போ 0.0173 இன்டூ 100 டைப் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.73 வரும். ஸோ இது வந்து பர்சன்டேஜில் நம்ம பர்சன்டேஜில் லாஸ்ட்டில் மார்க் பண்ணி காட்டும். இதுதான் வந்து பீக் ஓவர் ஷூட். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். ஈஸி தானே. இப்போ இதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க உங்களுக்கு காட்டுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 8 இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க. இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.